ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு தைத்திருநாள். எல்லாரும் நல்லபடியா பொங்கல கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, லைஃப்ல நம்ம கூட பசங்க ஒரு லெவலுக்கு தாங்க நம்ம கூட இருப்பாங்க. அவங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்போ, நம்ம அவங்கள மிரட்டியிருப்போம், திட்டியிருப்போம், சந்தோஷமாவும் வச்சிருந்திருப்போம், கேட்கறதெல்லாம் வாங்கி குடுத்துருப்போம். அது இப்ப எனக்கு ஃபீல் ஆகுற விஷயம் என்ன அப்டின்னாக்கா, இப்ப வந்து பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு, அவங்க நம்ம கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது படிப்பு, லைஃபு அப்டின்னு போகும். இப்போ நான் சொல்லணும்னு நெனச்சது என்ன அப்டின்னாக்க, என் பையனோட பொங்கல கொண்டாடி 4 வருஷம் ஆகுது. ஸோ சின்ன புள்ளையில எதார்த்தமா நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்ப இன்னைக்கு நான் பார்க்கும்போது, மிஸ் பண்றேன். ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ இதன் மூலியமா நான் சொல்ல வந்தது, இப்ப நீங்க குடும்பத்தோட, உங்க குழந்தைகளோட இருக்கீங்க அப்டின்னாக்க, இந்த நேரத்த ரொம்ப சந்தோஷமா அனுபவிங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏன்னா பசங்க ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்து நம்மள தாண்டி போயிட்டாங்க அப்டின்னாக்க, அவங்க நம்ம கூட இருக்கிற நெறைய விஷயங்கள நம்ம மிஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு நல்ல நாள் படைச்சோம். ஆ வருஷம் வருஷம் பொங்கல் படைக்கிற மாரி நார்மலா படைச்சோம். ஆனா நம்ம பசங்க நம்ம கூட இருக்கிற அந்த சந்தோஷன்றது ரொம்பவே மிஸ் பண்றோம். எதிர் நான் 4 வருஷமாவே மிஸ் பண்றேன். என் பையன் படிக்க வெளில போனதுக்கு அப்புறமேலுக்கு. சின்ன ஃபேமிலினாலும் அது எனக்கு பெரிய உலகம் அது எனக்கு. ஸோ உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது இதுதான். அ இப்போ குழந்தைகளோட நீங்க இருக்கீங்க அப்டின்னாக்கா, எந்த அளவுக்கு குழந்தைகள கொண்டாட முடியுமோ, எந்த அளவுக்கு குழந்தைகள்ட்ட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அத நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான். ஸோ இது நீங்க நெறையா அதாவது இப்ப நான் இருக்கிற ஸ்டேஜ்ல நெறைய பேரண்ட்ஸ் இருக்கவும் செய்வாங்க. ஸோ நம்ம பசங்க நம்மள விட்டு எங்கேயும் போறது கிடையாது. பட் நம்ம அவங்கள ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்றது இந்த மாரி ஒரு பண்டிகை நேரங்கள்ல நமக்கு தெரியும். அதனால நம்ம கூட இருக்க உறவுகள் நம்ம கூட இருக்கும்போதே, அந்த உறவுகள கொண்டாடுவோம். அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இனிய தை திருநாள்